திருவண்ணாமலையைப் போலவே ஒரு தலம் அதிசயங்களும் அருளும் கலந்த தெய்வீக சக்தி நிறைந்தோர் புனித பூமி. ஒரே மகாலிங்கத்தில் 1008 சிவலிங்கங்கள், கனவில் வரம் தரும் ஈசர், சூரியன் தானே தரிசிக்கும் சுயம்புலிங்கம். இதுதான் திருவிரிஞ்சிபுரம் மார்க்கபந்தீஸ்வரர் திருக்கோவில். தலத்தின் அதிசயமான மகிமை. திருவிரிஞ்சிபுரம் சிவா சிவா என்ற ஒலி எழுதப்படாததாய் காற்றில் நிறைந்திருக்கும் தலம். இங்கு ஒரே மகாலிங்கத்தில் 1088 சிவலிங்கங்கள், 1008 சிவத்தலங்களில் பெருமை. 18 உன்னத கோவில்களில் ஒன்று. இங்கு மார்க்கபந்தீஸ்வரர் மரகதாம்பிகை சமேதமாக அருள் புரிகிறார். திருவண்ணாமலையில் ஈசன் ஜோதி வடிவில் தோன்றிய போது அந்த ஜோதியின் முடியை கண்டதாக பொய் சொன்ன பிரம்மன் சாபம் பெற்றார். அந்த சாபம் நீங்க திருவிரிஞ்சையில் வாழ்ந்த குலவந்திரி மகரிஷிக்கும் நயனா நந்தினிக்கும் சிவசர்மன் எனும் மகனாக பிறந்து சிவ போற்றலால் ஈசனை மகிழ வைத்தார். அந்த பக்திக்காக தன் திருமுடியை சாய்த்து ஈசன் இவருக்கு காட்சியளித்தார். அதனால் பிரம்மனின் சாபம் நீங்கியது. இதனால் இந்த ஊர் பிரம்மபுரம், விரிஞ்சனபுரம், பின்னர் திருவிரிஞ்சிபுரம் என அழைக்கப்பட்டது. பாலாறு நதி என் சிம்ம தீர்த்தத்தின் ரகசியம். பிரம்மனின் யாகத்தால் பால் பெருகியதால் உருவான நதி பாலாறு. அதே பாலாற்றின் கரையில்தான் இந்த தலம் அமைந்துள்ளது. இங்கு உள்ள சிம்ம தீர்த்தம் இந்த கோவிலின் உச்ச அதிசயம். சிங்கமுக தோற்ற வாயில் வழியே படிக்கட்டுகளை இறங்கி இந்த புனித தீர்த்தத்தை அடைய வேண்டும். இது இந்து ஆலய கட்டிடக்கலையின் மிக அபூர்வ அமைப்பு. பேய் பிசாசு தோஷம், திருமண தடை, குழந்தை பாக்கியம் இல்லாமை இவை உள்ளவர்கள் சிம்ம குளத்தில் நீராடி பிரகாரத்தில் படுத்து உறங்குவார்கள். அவர்கள் சொல்வது, எங்கள் கனவில் ஈசன் வரம் தந்தார் என்று. இது சாதாரண நம்பிக்கை அல்ல, பலரின் வாழ்க்கையே மாறிய அனுபவம். பங்குனி மாதத்தில் சூரியனின் ஒளிக்கதிர்கள் சுயம்பு மகாலிங்கத்தின் மீது நேராக விழுகின்றன. இது மிக அபூர்வ சீரமைப்பு. அதனால் இந்த தலம் பாஸ்கர கஷேத்திரம் என தலை சிறந்து போற்றப்படுகிறது. கோவிலின் அதிசய கட்டிடக்கலை 110 அடி உயர ராஜகோபுரம், 7 நிலைகள் கொண்ட இந்த மாபெரும் கோபுரம் வேலூர் மாவட்டத்தின் உயர்ந்த கோபுரங்களில் ஒன்று. ஸ்தல விருட்சம் பனைமரத்தின் அதிசயம். இந்த பனைமரம் ஒவ்வொரு ஆண்டும் மாற்றாக ஒரு வருடம் வெண்மை காய்கள், அடுத்த வருடம் கடுமையான பழுப்பு காய்கள் கொடுக்கிறது. இது இயற்கையின் சம்பாதிக்க முடியாத அதிசயம். காலம் காட்டும் கல், பண்டைய கடிகாரம், வெளிப்பிரகாரத்தில் உள்ள வசந்த நீராட்ட கட்டம், நிழல் மூலம் நேரத்தை கணிக்கும் பண்டைய இந்தியன் சண்டேல். கடிகாரம் இல்லாத காலத்தில் இந்த அறிவியல் ஆச்சரியம் பயன்படுத்தப்பட்டது. மண்டப சிற்பங்கள். இந்த கோவிலின் மண்டபங்கள் ஒரு உலக கலை அருங்காட்சியகம் போல. யாழி தூணை தாங்குவது, சிங்கம் வீரனை தாக்குவது, மலைந்த யானை மீது மல்லுக்கட்டு மண்டபத்திற்குள் மண்டபம், ருத்ராட்ச பந்தல் ஒவ்வொன்றும் கலைஞர்களின் அதிசய கையெழுத்து. கார்த்திகை சிம்மகுல திறப்பு, ஆண்டு பெருவிழா, ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கடை ஞாயிறு நாளில் சிம்மகுல நீராட்டத்திற்காக திரள்கின்றனர். துன்ப நிவாரணம், வரம், நம்பிக்கை, அனுபவம் எல்லாம் கலந்த புனித தருணம். வேலூர் மாவட்டம் வேலூரிலிருந்து 13 கிலோமீட்டர் பெங்களூரு சாலையிலிருந்து உட்புறமாக திருவிரிஞ்சிபுரம் மார்க்கபந்தீஸ்வரர் கோவில் இருக்கிறது. இங்கு வரும் யாரும் காலத்தின் பாரத்தையும் வாழ்க்கையின் வழிகளையும் தாண்டி ஒரு அமைதியை உணர்கிறார்கள். திருவிரிஞ்சிபுரம் மார்க்கபந்தீஸ்வரர் கண்களுக்கு முன் அல்ல, கனவிலேயே கூட காட்சி தரும் கருணை வடிவம். இப்படிப்பட்ட அற்புதமான உண்மை கதைகளை தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க.